நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அச்சய திருஞான சம்பந்தம். நான் உங்கள் ஹரிகரன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 2024ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 2025க்குள்ள போக போறோம். ஸோ இந்த 1 இயர்ல வந்து ஏகப்பட்ட படங்கள் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு 2000 படம் ரிலீஸ் ஆயிருக்கணும் இல்லையா? 2000 படம் 301 வருஷத்துக்கே 365 நாள் தான். வேர்ல்டு வைடா சொல்றேன்ப்பா. நான் தமிழ்ல மட்டும் தானே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன வேர்ல்டு வைடா போறீங்க? அப்ப கலெக்ஷன் மட்டும் ஏன் வேர்ல்டு வைடா பாக்குறீங்க? தமிழ்ல பார்க்க வேண்டியதானே? தம்பி ரிலீஸ் ஆனது மட்டும் தான் அப்படி. கலெக்ஷன்லாம் வெளிய இருந்து தான் பார்ப்போம். சரி போலாம். ஸோ இந்த இயர்ல வந்து ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கு. சில படங்கள் வந்து எதுக்குடா இந்த படம்லாம் எடுத்தீங்க, பேசாம எழுதின ஸ்கிரிப்ட் பேப்பரை கசக்கியே போட்டுக்கலாமேடா அப்படின்னு கூட நம்ம எல்லாம் நினைக்க வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து இந்த இயர்ல ரிலீஸ் ஆகி நம்ம மனங்களை மட்டும் இல்லாம கலெக்ஷன்ஸையும் அள்ளி தூக்குன ஹிட்டான படங்களை மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட படம் தான். அதாவது எல்லார் மனசையும் தொட்ட படமா இருக்கட்டும், சைனாக்காரங்க மனசை தொட்ட படமா இருக்கட்டும், அந்த படம் தான். என்ன படம்? மகாராஜா. அதேதான். அந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். இப்ப மகாராஜா அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதிக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கே ஒரு கிரீடம் வச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எடுக்கும்போது அது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். இந்த படம் இவ்வளோ ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன் டீமே யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க அந்த படம் அவ்வளோ ஒரு ரீச் ஆச்சு, அவ்வளோ ஒரு சக்ஸஸை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்த புதுசுல தமிழ் லாங்குவேஜ் தான் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. சைனாக்காரங்க பிடிச்சி போய் அவங்க லாங்குவேஜ் டப் பண்ணி அதில் படம் ஓட்டினாங்க. பார்த்தியா, அது ஒரு 70-80 கோடி கிட்ட ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வைடாக பார்த்தோன்னா இந்த படம் 150 கோடி ஓடி இருக்கு. ஏன்னா சார் தங்கம் சார், தகரம் சார், இந்த மாதிரி தான். ஸோ மகாராஜா வந்து விஜய் சேதுபதியோட 50வது படம். மகாராஜா மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு 3 ஹீரோவோட 50th ஃபிலிம் வந்து இந்த இயர்ல ரிலீஸ் ஆச்சு. ஒன்று வந்து மகாராஜா விஜய் சேதுபதியோடது, இன்னொன்று வந்து ராயன் தனுஷோடது. அவரே டேரக்டர், அவரே ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவரே ஆக்டர், எல்லாமே அவரே பண்ணிடுறாப்ல. எடிட்டிங் பண்ணாரா? எடிட்டிங்க்கு மட்டும் ஆள் வச்சிருப்பாங்க. அது தெரியாது, சொல்ல போனா அதையும் அவரே எடிட் பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கலாம். தெரியல, ரூம்குள்ள நடக்க வேண்டியதுதானே. இன்னொன்னு வந்து அந்தகன் பிரசாந்தோட 50வது படமும் இந்த இயர் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஹீரோஸ்க்கு ரிலீஸ் ஆன 3 50வது படமுமே நல்ல சக்சஸ் தான் சொல்லணும். பிரசாந்த் பாத்தியா, ஒரு காலத்துல கொடி எட்டி இருந்தாரு, இப்ப கொடி இல்லாம இருந்தாரு. இப்ப ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா ஓடிச்சு. கோட் படமும் நடிச்சிருந்தாரு. ஆமா, அந்த படத்துல செம்மையா நடிச்சிருந்தாரு. அதை பாத்தியா, சுட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சு இருப்பாரு. அதெல்லாம் மிராக்கிள் சீனா இருந்துச்சு. மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவரோட அந்த 50வது படம் பெருசா பேசப்படல. பாத்தியா, இல்ல உங்களுக்கு தான் பெருசா பேசப்படல. படம் வைஸ் பார்த்தோம், மக்கள் மத்தியில பேசப்படல, சினிமா வட்டாரங்கள பேசப்பட்டது. ஆமா, ஆக்டிங் வைஸா இருந்தாலும் சரி, படம் கதை வைஸா இருந்தாலும் சரி, நல்ல படம் அப்படின்ற ஒரு பேர் எடுத்தது. என்னதான் ஆஹா ஓஹோ ஓடனாலுமே ஒரு நல்ல பேர் எடுத்தது. இந்த 3 ஹீரோஸோட 50வது படமும் இந்த இயர்ல ரிலீஸ் ஆச்சு. 3 படமுமே சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல சக்சஸ் தான் சொல்லணும். அது மகாராஜா டாப் ஹிட். அடுத்தது என்னப்பா? அடுத்தது ஒரு இன்கம்ப்ளீட்டட் லவ் மூவி. இன்கம்ப்ளீட்டட் லவ் மூவியா? லவ் ஸ்டோரி ரியல் ஸ்டோரி தான். அந்த கதை அமரன் படம் தான். அமரன் படத்தை பற்றி கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பேசி ஆகணும். ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேருக்கு நானும் ஆர்மிக்கு போகிறேன்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. இன்கம்ப்ளீட்டாக ஸ்டோரி அப்படின்னு சொல்ல, இந்த படமும் ஒரு சீதாராமன் மாதிரி படம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. இன்னுமே நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ரியல் ஸ்டோரி தான்ட்டு தெரியவே இல்லை. ஏன்னா அவர் செத்துருக்க வேணாமே, முகத்துவாசனை செத்துருக்க வேணாமே, அவரே இருந்துக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்படி இழுக்க முடியாது. வரலாற்றை மாற்றி எழுத முடியுமா? கிடையாது. அதனால அதை வச்சு எடுத்துருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, அதாவது டிக்கெட் சேல் மட்டுமே 1 கோடி டிக்கெட் சேல் ஆன படம். இதுவும் 300 கோடி கிளப்ல வந்தது. இந்த படம் வந்தப்பயே வந்து நிறைய கான்ட்ரவர்சி உள்ளாச்சு. அங்க இருக்க மக்களை தப்பா காட்டுறாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் படம் செம்ம ஹிட். ஆமா, நீ இப்ப அமரன் பத்தி பேசும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. என்னன்னா, சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஒரு ஃபன்னான ஹீரோவை தான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் காமெடினா ஆரம்பிச்சதா இருக்கட்டும், அப்புறம் ஹீரோவா உள்ள வந்ததா இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஃபன்னான ஹீரோஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்டா தான் இருந்துச்சு. ஆமா, எல்லா படமுமே எடுத்துக்கலாம். டாக்டர்ல வந்து ஒரு மாறுபட்ட கேரக்டர் கொடுத்தாரு. பட் அமரன்ல கம்ப்ளீட்லி ஆக்ஷன் ஹீரோவா இறங்கியிருந்தாரு. எப்படி அவருக்கு அந்த டைரக்டருக்கு அது தோணுச்சுன்னு எனக்கே தெரியல. சிவகார்த்திகேயன் இதுக்கு செட் ஆவார்னு அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. படம் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்தப்போ கூட பரவாயில்ல, சிவகார்த்திகேயன் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு, அவுட்புட் எப்படி வருமோன்ட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி செம்மையா ஒரு டெடிகேட்டட் ஆக்டரா இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம லிஸ்ட்ல வந்து அமரன் படமும் இருக்கு. அடுத்த படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோட்.
ஆக்சுவலி கோட்டை தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆமா, தளபதி இருந்தாலும் படம் ஆரம்பிச்சிருக்கணும். ஆமா. எதுக்கு நல்ல படம் வராதனால தளபதி படம் சொல்றியா? சரி ஆமா. சொல்லு. கோட்டும் கூட செப்டம்பர் மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. வசூல் வைஸ் தமிழில் ரிலீஸ் ஆன இந்த 2024 தமிழ் படங்களில் வசூல் வைஸ் நம்பர் 1 இருக்கிறது கோட்டு தான். வசூல்னாலே தளபதி தான், தளபதினாலே வசூல் தான்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. கோட்டு படம் வந்து பல விமர்சனங்கள் எடுத்திருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, பிபி வெங்கட் பிரபு வந்து தளபதியை ஒழுங்கா யூஸ் பண்ணல, அப்படி இப்படின்ட்டு பல பேர் வந்து பல ஆமா, நிறைய பேர் கம்பேரிசன் பண்ண வச்சாங்க. மங்காத்தளவுக்கு இல்லப்பா, மங்காத்தளவுக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஏங்க பழைய படத்தை கம்பேர் பண்றேன், இந்த படத்துல என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது நம்ம தோனி வர என்ட்ரி ஆகட்டும், சில பேர் சொல்ல முடியாங்க. நம்ம அஜித்தே உள்ள வந்துட்டாரு, பைக் ஓட்டுறது அஜித் தான். முதல் நாள் பார்த்துட்டு கம்பி கட்டினவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா ஒரு இந்த இயர்ல தளபதி படம் ரிலீஸ் ஆனா அது டாப் 10 இல்லாம இருக்கவே இருக்காது. நம்ம லிஸ்ட்லயோ இல்லையோ, தமிழ்நாட்டோட லிஸ்ட்னு எடுத்து பார்த்தாலும் இந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஆமா, நம்பர் 1ல வந்து கோட், வசூல் ரீதியா நம்பர் 1ல வந்து கோட் தான் இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மெய்யழகன். இந்த படம் வந்து பல விமர்சனம் வந்துச்சு. என்னங்க படம் முழுக்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப போரா போகுது அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் அது வந்து ஒரு மாதிரி நம்மள ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அது பர்சனலா நிறைய பேர் கனெக்ட் ஆன மூவிஸ். ஏன்னா வில்லேஜ்ல இருந்திருப்பாங்க, ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன், ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக சிட்டில வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மூவிஸ்லாம் பர்சனலாக கனெக்ட் ஆகும். எனக்கு நிறைய பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இந்த படம் வந்து தேட்டரில் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கேன், பஸ்ஸில் போன பார்த்தா நான் மட்டும் தான் இந்த படம் பார்க்குறேன். பார்த்தா முன்னாடி எட்டி பார்த்தா எல்லாருமே இந்த படம் பார்க்குறாங்க. மெய்யழகன் படம். ஏன்னா இந்த படம் வந்து நிறைய பேர் தேட்டரில் மிஸ் பண்ணாங்க, ஓடிடியில் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பர்சனலாக நிறைய பேர் கனெக்ட் ஆன மூவி இந்த படமே. ஆமா, பார்த்தோன்னே நமக்கு நம்ம ஊருப்பா, நம்மள மாதிரியே இருக்கே, நம்ம கதை மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதையா இருந்தது மெய்யழகன்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற படம் தங்கலான். இந்த படத்துக்கும் வந்து பார்த்தா எதிர்பார்ப்புன்றது ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஒவ்வொரு போட்டோ வெளியே வரும்போதும் நம்ம விக்ரம் அவர்கள் அதில் போட்ட எஃபர்ட்ன்றது கண் கூட பார்க்க முடிஞ்சது. அவரோட லுக்கே நமக்கு காட்டி கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் விக்ரம் சாரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு சொட்ட மாதிரி வச்சு, அதாவது பழங்காலத்தில் எப்படி இருந்தாலும் அதை காமிச்சிருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்துலேருந்து ஒரு சின்ன கதை எடுத்து இந்த கதையாக்கின மாதிரி ஒரு கதை. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த தங்கம் எடுக்க போய் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க உடனே கேஜிஎஃப்ல இருந்து ஒரு பிட் எடுத்து இதுல ஒன்றும் சேர்க்கல. அதில் நடக்கிற மாதிரி ஒரு கதைமா, கதைக்குள்ள ஒரு கதை நடந்த மாதிரி. இந்த படத்துக்குமே விமர்சனன்றது நிறைய இருந்துச்சு. இல்லை கதையே இல்லை, ஆக்டிங் மட்டும் தான் நல்லா இருக்கு, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. என்ன இருந்தாலும் அந்த படத்துக்குன்ட்டு அவங்க போட்ட எஃபர்ட் வந்து ரொம்பவே அதிகம். அதுக்காகவே மக்கள் விரும்பி பார்த்த ஒரு படம்னா அது தங்கலான்னு சொல்லலாம். ஏன்னா விக்ரமை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்காங்க பார்த்தியா. அதாவது இந்த பெயிண்டிங்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஒர்க்கு, சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, அந்த இடம், அந்த செட்டு போடுறதா இருக்கட்டும், கேமரா வச்சதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம். அடுத்து பார்த்தா கருடன். இந்த ஒரு படம் தான் சூரியோட என்டையர் கெரியர் லைஃபையுமே மாத்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி விடுதலை பார்ட் 1 வந்துச்சு. அதுலயுமே சூரியோட நடிப்பை வச்சு இவர் காமெடியன் மட்டும் இல்லை, இவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது வெளியே வந்திருந்தாலும் கருடன் தான் அவரோட என்டையர் ஆக்டிங் ஹிஸ்டரியுமே மாத்துச்சுன்னு சொல்லலாம். சூர்யால இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமாப்பா அப்படின்ட்டு நான்லாம் மிரண்டுட்டேன். உனக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சூரியோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது முதல் படத்துலேருந்தே பாருவே காமெடி ஆக்டராகவே நடிச்சுக்கிட்டே வந்துருப்பாரு. திடீர்னுட்டு விடுதலை மாதிரி ஒரு படத்தில் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த சின்ன சின்ன அந்த காமெடியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு ஒரு போலீஸ் ரோல் மாதிரி நடிச்சு அந்த காமெடின்ற ஒரு கேரக்டரை காட்டாமல் ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து நடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கருடன் படத்தையே பார்த்துருக்கலாம். கருடன் படத்தில் எந்த மாதிரி நடிச்சாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தே தான் அப்படியே கொட்டுக்காளி படத்தில் நடிச்சார். இந்த கொட்டுக்காளி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனே காட்டியிருக்க மாட்டார். ஒரு நார்மலாக நடிச்சிருப்பாரு. அந்த சிரிக்கிறதோ அழுகிறதோ கோவப்படுறதோ எந்த இதுவுமே காட்டியிருக்க மாட்டார். அதனாலே இந்த படம் என்னாச்சுன்னா மக்கள் மத்தியில பெருசா விமர்சனங்கள் படல. ஏன்னா மக்கள் மத்தியில பெருசா பேசப்படலனாலும் வெளிநாடுகள் வரைக்கும் போய் அவார்டு வாங்குச்சு. பெர்லின் மாதிரியான பல நாடுகளுக்கு போயிட்டு இந்த படம் அவ்வளவு அவார்டுகளை வாங்கி குமிச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா மக்கள் கொண்டாடலனாலும் விருது ரீதியா இந்த படம் வந்து பெரிய வெற்றினே சொல்லலாம். இந்த வரிசையில வந்து அடுத்து நம்ம வச்சிருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துல என்ன பெருசா இருக்க போகுது, ஏன்னா ஒரு பக்கம் அசோக் செல்வன், இன்னொரு பக்கம் சாந்தனு, ஒரு சின்ன கிரிக்கெட் டீம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட், செம்மையா ஓடுச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம ஊர்ல 2 கிரிக்கெட் டீமுக்கு மத்தியில ஒரு சண்டை வந்துச்சுன்னா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கேட்டகரியில ஒரு 4-5 படம் இருக்கு. இப்ப ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி வந்துச்சா, அடுத்து லப்பர் பந்து. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ்,
இந்த ரெண்டு அவங்க டீமுக்கு காம்போல நடிச்சது. இந்த ரெண்டு அந்த காலத்து பேட்ஸ்மேன் இந்த காலத்து பேட்ஸ்மேன் 2 பேருமே டாப்ல இருப்பாங்க. இவங்க ஈகோக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ காட்டுற மாதிரி இந்த படமுமே எத்தனை நாளா தியேட்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா? ப்ளூ ஸ்டாரா இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், இந்த 2 படங்களுமே கிரிக்கெட்டை மையமா வச்சு எடுத்த படம். ஆனா இவ்வளோ ஓடும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த படங்கள்லாம் ஓடுனதுக்கு என்ன காரணமா இருக்கும் தெரியுமா? எல்லாமே கிராமத்தை பேஸ் பண்ணி எடுத்த படங்கள். நகரத்தை பேஸ் பண்ணி ஏதாவது படம் எடுத்தா ஓடுமா? ஓடாது. ஓடும். சென்னை 28 பாத்திருக்கியா இல்லையா? சென்னைக்குள்ள நடக்கிற கிரிக்கெட் தான் அந்த படம். ஓடாத ஓட்டமா? போக தம்பி, போக தம்பி, போக தம்பி. அதெல்லாம் கிடையாது. நீ சென்னையை மையமா வச்சு ஒரு கிரிக்கெட் படம் எடுத்தா ஓடுமான்னு கேட்டா சென்னை 28 பார்ட் 1 பார்ட் 2 போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் பேசுவோம். அதுலயே ஓடாத படங்களும் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. சென்னையை மையமா வச்சு படம் எடுத்தா ஓடுமான்னு கேட்டீங்க. ஓடுச்சு இல்லப்பா. அதான் சொல்றேன். அதுவே வந்து கிராம மையமா, அதுவே வந்து நீ கிராமத்தை மையமா வச்சு படம் எடுத்து பாரு, அந்த படம் கண்டிப்பா ஓடும். ஏன்னா இங்க வந்து கிராமத்து ஆடியன்ஸ் தான் அதிகம். ஏன்னா எல்லாருமே பர்சனலாக கனெக்ட் ஆகுது இந்த படங்கள் எல்லாமே. ஏன்னா என் லைஃப்ல இருக்கோ இல்லையோ மற்றவங்க லைஃப்ல இருக்கும். அதாவது 10 பேர்ல ஒரு 4 பேருக்கு அந்த லைஃப்ல இந்த மாதிரி நடந்துருக்கும். அதாவது 2 பேர் கிரிக்கெட் டீம்ல சண்டை போட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு லவ் வந்ததா இருக்கட்டும். ஓகே, இந்த லிஸ்ட்ல வந்து அடுத்து இருக்கக்கூடிய படம் லவ்வர். இந்த படமும் ரிலீஸ் ஆனப்ப மணிகண்டன் வந்து நல்லா நடிப்பாரு, இவருக்குள்ள பல திறமைகள் இருக்கு. ஏன்னா ஜெய்பீம் படத்துல அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அதுக்கு அவர் போட்ட எஃபர்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி அவர் நடிச்ச படங்கள் நிறைய இருக்கு. அவர் போடுற ஆக்டிங் வைஸ் அவர் போடுற எஃபர்ட்ன்றது ரொம்ப அதிகம். அவரோட எஃபர்ட் கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் உள்ள போய் உட்காந்துருப்பாங்க. ஆனா படமே பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ்வை கண்டிப்பா ஞாபகப்படுத்தும். அவர் இந்த மணிகண்டன் பண்ற சில விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஹீரோயின் பண்ற சில விஷயங்களா இருக்கட்டும், இது 2ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நம்மளோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆமா, நம்ம பாஸ்ட்லயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே இந்த படம் பயங்கரமா ஓடுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சைக்கோ லவ்வர், போய் சொல்ற லவ்வர், அந்த மாதிரி தான் தோணுச்சு. அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு கிளாஸ், அதுதான் படத்துல. கடைசியில் வந்து மணிகண்டன் மாஸ்க் கட்டு போயிட்டாரு. இதுதான் பசங்க லைஃப், இப்படிதான். லவ் இல்லை, ஆனால் போய் அடுத்துக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அடுத்த ஸ்டார். இந்த படம் வந்து நம்ம கவனுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு பெயரை தான் எடுத்து கொடுத்துன்னு சொல்லலாம். ஹீரோ ஆகணும்ட்டு நார்மலாக இருக்கிற பையன், அவன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன, கடைசியில் அவன் என்ன ஆனா அப்படின்ட்டு நமக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். மீடியாவை தேர்ந்தெடுத்து எதுவுமே இல்லாமல், மீடியா பேக்ரவுண்டே இல்லாமல் மீடியாவுக்குள்ளே வரணும், அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு ஸ்டார் படம் வந்து பயங்கரமாக ரிலேட் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா யாருனாலும் ஹீரோ ஆக முடியும், யாருனா என்ன வேணால் ஆக முடியும்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக தான் அமைஞ்சிச்சு. ஏன்னா மூஞ்சில் கோடு இருந்தால் என்ன, என் மூஞ்சி தான் அசிங்கமா, அதை வச்சு தான் நான் ஜெயிச்சு காட்டினா. அந்த விதத்தில் ஸ்டார் படமும் ஒரு ஹிட் படம் தான். அடுத்து பிளாக். இந்த படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப அருமையான படம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த நாளில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து காட்டியிருப்பாங்க. பயங்கரமாக ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி போகும். கடைசியில் நம்மளே நினைப்போம், ஐயோ பேய் படமாக இருக்க போது எங்கே பேய் வருமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். கடைசியில் தான் தெரியும் அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். ரொம்ப நாள் கழிச்சு ஜீவாட் வந்து ஒரு நல்ல படம் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்துருக்காரு கதையை. ஆமாம், இந்த மாதிரி கிராமத்து படங்கள் சொன்னாலே நம்ம வாழை படத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த படம் வந்தப்ப பயங்கர ஹிட்டு. ஒவ்வொருத்தரும் போயிட்டு அழுதுட்டு வந்தாங்களாம். படம் ஸ்டார்டிங் முன்னாடியே பார்த்தியா, பாலாவும் அவரும் போய் அழுதுட்டுல இந்த மாதிரி குமரிட்டுலாம் இருந்தாரு. இந்த மாதிரி படம் வந்து கட்டி பிடிச்ச டைரக்டருக்கு மொத்தம் கொடுத்ததா இருக்கட்டும், அப்பெல்லாம் வந்து இந்த படத்துக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஹைப்பை கிரியேட் பண்ணி தான் போய் அனுப்புனாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி படம் வந்து காட்டிடுச்சு. ஆமாம் ஆமாம், எதிர்பார்த்து என்ன இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து போனோம். வெளியே வரும்போது கண்ணீரோட மட்டும்தான் வர முடிஞ்சது. என்னடா படம் எடுத்திருக்கீங்க, முடியலடா, வெட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மாரி செல்வராஜனாலே வந்து அதை வச்சிருவாரு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா நம்ம வெற்றிமாறன் படம் சொல்லணுமே, விடுதலை பாட்டு. ஒவ்வொரு படத்துலையும் கூஸ்பம்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த படத்துலையும் கூஸ்பம்ஸ் கொடுத்துருக்காரு. ஆமாம், ஆனால் சூரியோட ஆக்டிங் ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆக்டிங் ஆகட்டும் பிரிச்சுட்டாங்க. கென் கருணாஸ் விட்டு கென் கருணாஸ், மஞ்சு வாரியர், ஒவ்வொருத்தரோட செதுக்கி இருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்குமே பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. படம் இன்னைக்கும் கூட செலிப்ரேஷனோட தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு வெற்றிமாறனை நம்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டிசப்பாயிண்டே பண்ண மாட்டாரு அப்படின்றதுக்கு விடுதலை பார்ட் 2 ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். எண்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க, வெற்றிமாறன் இஸ் குட், வெற்றிமாறன் இஸ் குட் அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா இவர்கிட்ட எல்லா படமுமே ஹிட்டு தான். ஹிட்னாலே வெற்றிமாறன் தான், அந்த மாதிரி தான்.
2024 பல படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுல சில படங்கள் வந்து வசூல் ரீதியா பெரிய சக்சஸ், சில படங்கள் வந்து கதை ரீதியா மக்கள் மனசை தொட்ட படங்கள் அப்படின்ற நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள்லாம் நாங்க சொன்னோம். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சது, ஒருவேளை நாங்க வந்து ஏதாவது படங்களை விட்டுருந்தோம் சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ளாப்பான படங்கள் பத்தி பேசணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோ நம்ம ரெடி பண்றோம். ஓகே, சரி, ஓகே. எல்லார பத்தி பேசிட்டோம். அஜித் குமார் படம் எது ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த வருஷம்? தம்பி அதை பத்தி பேசாதீங்கப்பா, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. படம் இல்ல, ஏன்னா போன வருஷம் துணிவு படம் ரிலீஸ் ஆச்சு பொங்கலுக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அப்பா இவ்வளவு நாள் இல்ல அவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு அதுல தலையோட பெர்ஃபார்மன்ஸே பயங்கரமா இருக்கும், செம்மையா கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த வருஷம் விடாமுயற்சி வரும் இல்ல வேற ஏதாவது படம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிச்சம். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் விடாமுயற்சி வரப்போகுது, குட் பேட் அக்லி வரப்போகுது. அப்புறம் வந்து சிவா கூட இன்னொரு படம் கமிட் ஆயிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எப்படி 2026 தானே? தம்பி இருங்க, வரிசையா லைன் அப் இருக்குல்ல. நாங்களாம் எப்படி தெரியுமா, அவர் வந்து எங்களுக்காக ஒரு படம் வருஷத்துக்கு கொடுத்தா போதும், நல்ல ஹிட் அடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவரு பேஷனை பார்க்க போயிட்டாரு மனுஷன், அதை பார்க்கட்டும். ரசிகர்களுக்காக வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க ஏகே, இது எங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். சரி, ஓகே, இதோட நாங்க கடையை மூட்டு கிளம்புறோம். என்னப்பா போலாமா? ஓகே, அடுத்த வருஷம் வரேன் நானு. டாடா, இன்னும் அந்த ஜோக்கெல்லாம் பண்ணிருக்கீங்க எப்பாடே. போயிட்டு அடுத்த வருஷம் வரேன். போயிடு, அப்படியே வராத, பாய்.